ஐயா, என்ன நடந்துச்சுங்கிற எல்லா உண்மையையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன்யா. கோவில் நகையை திருடினது சத்தியமா நான் இல்லைங்க. அதோ உக்காந்துருக்கானே என் தம்பி சவுந்தர பாண்டி, அவன் தாங்க திருடினா. இது மட்டும் இல்லைங்க ஐயா, இதை விட பெரிய பெரிய வேலைகள் அவன் செஞ்சிருக்காயா. ஐயா, இது அதான்டா. நீங்க ஒரு ஜெனரேஷன் ஓல்டுன்னு எனக்கு தோணுது. மேபி 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா அப்போ உங்களை மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குமோ என்னவோ. ஆனா இப்போ பிடிக்கல. தண்ணி குடிக்குமா? சந்தோஷ், சொல்லு. அவங்க யாரு? என் கூட லிஃப்ட்ல ஒருத்தங்க இருக்காங்க. ஆனா பொண்ணா? ஏய், பாவம் லேடி தான், ஆனா வயசானவங்க. எத்தனை வயசு? ஏய், என்ன வயசுனா அவங்க டேட் ஆஃப் பர்த் இல்லாம எனக்கு தெரியும். என்ன நினைச்சிட்டு இருக்க? பாவம் வயசானவங்க இருமுனாங்க, தண்ணி வேணுமான்னு கேட்டேன். சாரி 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 சாரி, ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பா, ப்ளீஸ் ப்ளீஸ். உனக்கு எவ்வளவு சொன்னாலும் எம்ம நம்பிக்கை இல்ல. நீயே பாரு, அப்ப புரியும். பார்க்க வேண்டியது நான் இல்ல, நீதான். ஏய், பாருன்ற என்னமோ நீ. பை. இவ யாரு? இவ எப்ப வந்தா? பாட்டி. நீங்க ஆசைப்படுற மாதிரியே நானும் தனாவும் ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம் பாருங்க. எனக்கும் தனாவுக்கும் இருக்கிற பாண்டிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. பெரியப்பா என்கிட்ட அன்பா இருக்கிறது அவளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதா ஒரு பொசிஷன்னஸ் வந்திருக்கு போல. அந்த சங்கடத்தை சரி பண்ணதா பெரியப்பா கொடுத்த பரிச அவர் கையாலேயே அவளுக்கு கொடுக்க வச்சேன். தனாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பெரியம்மா. கொஞ்சம் கோவத்துல ஏதாவது பேசுவாளே தவிர மனசுக்குள்ள என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கா. அந்த பாசம் ஒண்ணு போதும், எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது. என்ன பெட்டு? பெட்டடு பெட்டடு குடுக்கற இருங்க மாமா. இது பாரு, ஏதோ பொருள்னு சொன்னியே, என்ன பெட்டு? இது பாரு, போன் பெட்டா இருந்தா அது எனக்கு, மத்தபடி எதுவா இருந்தாலும் எனக்கு வேண்டாம், சரியா? நான் அந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு நீங்க எனக்கு போட்ட மோதிரம் இது. இப்போ தனா வின் பண்ணிருக்கா. இத உங்க கையால அவ விரல்ல போட்டு விடுங்க பெரியப்பா. தனா, கை நீட்டு.